ஆரணி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தரை ஆதரித்து மயிலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கு குச்சி ஐஸ் விற்பனை செய்த அவர் ஒரு முதியவரை அழைத்து இதோ மோடிக்கு குச்சி ஐஸ் என வாயில் கொடுத்து ஊட்டிவிட்டார். பின்னர் பூரி கடைக்கு சென்ற அவர் பூரி சுட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உத்தண்டி நயினார்குப்பம் பகுதிகளில் மீனவர்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்பளித்தனர். பின்னர் அங்கிருந்த பால்வாடி பள்ளிக்கு சென்ற அவர் குழந்தைகளோடு போட்டோ எடுத்துக்கொண்டார். முன்னதாக கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து பரப்புரையை துவக்கினர். மத்திய சென்னை அதிமுக கூட்டணியின் தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது நுங்கம்பாக்கத்தில் உள்ள வடக்கு மாட வீதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அங்கிருந்த பழக்கடையில் பழங்களை தானே எடை வைத்து பொதுமக்களுக்கு கொடுத்தார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி அரியலூர் ஒன்றியம் மணக்கால் கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது விசிக நிர்வாகி ஒருவர் வாயை மூடுமா என வாக்குவாதத்தில் ஈடுபட வேட்பாளர் ஆவேசமாக பேசினார். புதுச்சேரி அதிமுக மக்களவை வேட்பாளர் தமிழ்வேந்தரை ஆதரித்து புதுச்சேரி செயலாளர் அன்பழகன் மணவெளி தொகுதி முழுவதும் பரப்புரை மேற்கொண்டார். பரப்புரையின் போது பெண்கள் நடனமாடி வேட்பாளரை உற்சாகமாக வரவேற்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.